ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு another வீடியோ. நேற்றுக்கு நருட்டோ சாப்டர் 2 பற்றி ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்னென்ன பண்டில்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லுங்கள் ப்ரோ, அண்ட் இந்த வாட்டி கொடுக்க போகிற ஃப்ரீ பண்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. டோட்டலாக 6 பண்டில் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே. அதுலேருந்து தான் ஒரு பண்டில் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அது என்னன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ளே பேசுவோம். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கு அப்புறமா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் இ ஸ்போர்ட்ஸ் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாங்க மக்களே. முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் வந்து வரப்போகுது. இந்த டோர்னமெண்ட் மட்டும் இல்லைங்க, நமக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெடீம் கோடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வரப்போகுது. ஸோ அது என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே. அப்போ தான் அந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு டாப் லாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது மக்களே. இந்த ஈவெண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க மக்களே. நாளைக்கு காலையில் இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். இந்த ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட்டில் இந்த க்ளோவால் ஸ்கின்னு, அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லூட் பாக்ஸு, அதுக்கப்புறமா அந்த ஒரு நாய்க்குட்டி மாதிரி பெற்றிருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஸ்கின்னு, அப்புறம் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கலப்ப ஸ்கின். இது 4 சேர்ந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்கி ராயல் ஈவெண்ட்டில் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கூடவே இன்னொரு ஈவெண்ட்டும் வந்து கன்ஃபார்ம் இருக்குது மக்களே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஒரு எமோட் ராயல் ஈவெண்ட் தான். இதில் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் தான் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு, இந்த டாப் பேஸ் பண்ணி வரப்போதில்ல. இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மக்களே. இதில் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த ரோஸ் குக்கர் எமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ரிட்டன் பேக்கில் வரப்போகுது மக்களே. எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட்டில் வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுச்சு. இப்போ தான் எமௌண்ட் பார்ட்டி ஈவெண்ட்டே வரதில்லை இல்லையா, அதனால் இந்த 4 எமௌண்ட்டையும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து விட்டுருக்கானுங்க. இதை ஃபஸ்ட்டு இருக்க 2 எமௌண்ட் மட்டும் தான் வந்து ஒர்த்து, மற்ற 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட். இந்த ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ள என்னைக்கு ப்ரோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக என்னோட பர்த்டே அன்னைக்கு வரப்போகுது மக்களே, ஜூலை 9th அன்னைக்கு. ஓகேவா, நேற்றுக்கு நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ ஜூலை 9th அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேவா, நெக்ஸ்ட் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கேமுக்குள்ள அந்த கோல்டன் கலர் டாப் காஸ்டியூம் வந்து வந்துருச்சு மக்களே. என்ன ப்ரோ சொல்கிறேன், எனக்குலாம் காட்டலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைம் லெவல் 8ல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து இப்போதைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதில் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ப்ரீ ஆக்சஸ் வந்து கொடுப்பானுங்க அவங்களுக்கு. நமக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 4th அன்னைக்கு அந்த ஈவெண்ட் வரும். அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 1st இருந்தே இந்த ஒரு ஈவெண்ட் வந்துடும். அவங்க ஜூலை 1st ஸ்பின் பண்ணி வாங்கிக்க முடியும். ஓகேவா, யாருக்கு எப்படி வந்தால் என்ன, நம்ம இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே சூப்பர் வந்துருச்சா அப்படின்னு நினச்சிட்டு விட்டு போயிட்டு இருக்கேன். ஓகேவா, அண்ட் இதில் வந்து இந்த ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மக்களே, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஈவெண்ட்டில் வர மாதிரி ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கோடோட வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது, நம்ம சொன்ன மாதிரியே அந்த கோடோடு தான் வந்து வரப்போகுது. பட் ஒரு ட்விஸ்ட் நான் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஆக்ஷனில் கொடுக்க போகிறது கிடையாது. நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்லேயே வந்து கொடுக்குறானுங்க மக்களே. அது நமக்கு லக்கை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை ஸ்பின் பண்ணி வாங்கினதுக்கப்புறமா அந்த நமக்கு எத்தனாவது கோடு வந்து கிடச்சிருக்கு, எத்தனை நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் போல். அந்த மாதிரி தான் ரூலில் வந்து போட்டிருக்கிறானுங்க. ஏன்னா எல்லாரும் ஸ்பின் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அந்த கோட் நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலில் வந்து ரைட் சைடில் இந்த மாதிரி வந்து காட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. ஓகேவா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மக்களே, 250 டைமண்ட் 250 ஸ்பின் பண்ணாமல் கண்டிப்பாக யாருக்குமே இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் திருப்பியும் சொல்கிறேன், யாருமே இந்த ஈவெண்ட்டுக்காக டைமண்ட் டாப் பண்ணுறது இதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் நருட்டோ சாப்டர் 2 வேறு வரப்போகுது இல்லையா, அதுக்கு ஒரு கேங் கிளம்புவானுங்க இப்போயே சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. நருட்டோ வந்தப்போயே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எவ்வளோ பேர் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பண்டில் அனுப்பிச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த பண்டில் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நருட்டோ ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பேன்னு தெரியும். பட் அதோட ஹைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல் கோல்டு ராயல் பண்டில், அதுக்கப்புறமா நமக்கு பழைய ரேடம் சொல்கிற காஸ்டியூம் இருக்கும், அதை போட்டு தான் சுற்றிட்டு இருப்போம். அதனால் எந்த காஸ்டியூம் வாங்கினாலுமே அதோட கிரேஸ் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அந்த காஸ்டியூம் போட்டு ப்ளே பண்ணுற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காஸ்டியூமில் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் வாங்கினதுக்கு அர்த்தமே அந்த மாதிரி போயிடும். ஓகேவா, அதனால் அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க மக்களே. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் மக்களே. 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் சாம்பியன்ஷிப் வந்துச்சு. அதுதான் ஃப்ரீ ஃபயரில் கடைசியாக நமக்கு வந்த டோர்னமெண்ட். 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த பழைய மெமரிஸ்லாம் கொஞ்சம் கிளறுவோம் வாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மக்களே, இந்த மாதிரி டோர்னமெண்ட்லாம் வந்து வரும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 200K வியூஸு,
ஒரு 700k வியூஸ்லாம் போச்சு அப்படின்னா இந்த ரிவார்டு டோர்னமெண்ட் நம்ம லைவெல்லாம் உட்காந்து பார்த்து அதில் வியூஸ் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த வியூஸ்க்காக பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி ரிவார்டு கொடுப்பானுங்க. இந்த ரிவார்ட்லாம் இந்தியன் சாம்பியன்ஷிப்பை பேஸ் பண்ணி கொடுத்தது. ஸ்கைலர் தான் அப்போ மாசாக இருந்தார், அந்த கேரக்டரே வந்து ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. அது மட்டும் இல்லை, டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் போகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரிவார்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க ரெடீம் கோடு மூலயமா. இந்த டைமில் தான் ஃப்ரீ ஃபயர் யூசர்ஸ்லாம் அதிகமாகி ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த டாப்பில் போய் நின்றுச்சு மக்களே. அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணானுங்க, எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரல. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுங்க அதெல்லாம் வந்து. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறமா திருப்பியும் அதெல்லாம் வரப்போகுது மக்களே. இந்த வாட்டி இந்தியன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு வரப்போகிறது கிடையாது, அதை வந்து இந்தியா கப் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டோர்னமெண்ட்டுக்கான டீசரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மக்களே. ரொம்ப நாள் இல்லை இந்த டோர்னமெண்ட் வரதுக்கு. அஃப்கோர்ஸ் இந்த டோர்னமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ரெடீம் கோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே ரெடீம் கோட் வெப்சைட்லாம் ரெடியாகி பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்குது. ஒன்லி த திங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா கப் இந்த டோர்னமெண்ட் வர்றது மட்டும் தான் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதே தான் வழக்கம் போல் எப்படிலாம் நடத்துவானுங்களோ அதே மாதிரி தனியாக ஒரு பேஜ் கொடுத்து மினிமம் 40 லெவல் இருக்கணும், அதுக்குள்ளே போய் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்படி சொல்கிற செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ஃபைனல்ஸுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 crore ப்ரைஸ் ப்ரைஸ் தானுங்க. இந்த வாட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் 1 crore தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. மீன் வைல் இது இந்த ஒரு ஹாப்பி நியூஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெடீம் கோட் வெப்சைட்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தது. அதை நான் அது கூட சேர்ந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளானில் இருந்தானுங்க. இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவே கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வேறு வழி இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டோர்னமெண்ட்டை லான்ச் பண்ணி அது கூட சேர்ந்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் வெப்சைட்லாம் வந்து திருப்பி நம்ம கேமுக்குள்ள வந்து கம்பேக் கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி இல்லாட்டியும் அந்த ஒரு திங் வந்துட்டு பார்த்தா திருப்பியும் வரப்போகுது அப்படின்றது கொஞ்சம் ஒரு ஹாப்பியான நியூஸாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் கேம் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்ருக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க மக்களே. அப்போ தான் இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் டெய்லி மிஸ் பண்ணால் பார்க்கணும். நேற்றுக்கு நம்ம சேனலில் நருட்டோ சாப்டர் 2 பற்றி ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலாம் போய் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி சாரோட அந்த முக்கியமான ட்ரைலரோ டீசரோ வந்து காமிச்சிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாகவே எல்லாத்துலேயுமே வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி என்னென்ன பண்டில்ஸ் ப்ரோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா. நருட்டோ சாப்டர் 1 போகிறப்பே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அந்த ட்ரைலர்லேயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் மடாரா சாரோட பண்டில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஸோ அந்த பண்டில் அப்போயே வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி சாரோட பண்டில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாப்டர் 1 எண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீசர் மாதிரி விட்டுருந்தானுங்க. அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சாப்டர் 2ல் இட்டாச்சி பண்டில் தான் மெயின் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மடாரா சாரோட பண்டில், அதுக்கப்புறமா இட்டாச்சி சாரோட பண்டில், 2 பண்டில் கன்ஃபார்ம் ஆச்சா. அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ஃப்ளைட்லேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு டீசர் வந்துட்டு விட்டுருந்தாங்க. அது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினாட்டோ சார். ஓகேவா? இப்போ சோஃபார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினாட்டோ, அதுக்கப்புறமா இட்டாச்சி, அதுக்கப்புறமா மடாரா சார். ஓகேவா? இந்த 3 பண்டிலும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சாப்டர் 1ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பண்டில் விட்டுருந்தானுங்க. சாப்டர் 2லையுமே 5 பண்டில் மினிமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆக மொத்தம் 3 பண்டில் கன்ஃபார்ம் ஆயிருக்குது இல்லையா. மீதி பண்டில்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி லீக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். ஸோ இதில் வந்துட்டு பாருங்க மக்களே, டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 பண்டில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா மினாட்டோ, மடாரா, அது கூடவே இட்டாச்சி பண்டில் 3மே இருக்குது இல்லையா. இதை தவிர்த்து மீதி 3 பண்டில் இருக்குது. சத்தியமாக அதோட பேர் நான் எனக்கு தெரியல, தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 6 பண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஆக்சுவலாக இதில் வந்து ஒபிட்டோ யாருன்னு தெரியாது. நான் லாஸ்ட்டு சீசன் 1லே சாப்டர் 1லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒபிட்டோவோட மாஸ்க்கு மட்டும் வந்துருந்துச்சு இல்லையா. இந்த சாப்டர் 2ல் அதோட பண்டில் வரும் அப்படின்ற மாதிரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட அந்த பண்டில் 80% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதோட சேர்த்து அப்படின்னா 4 பண்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதோட சேர்த்து மீதி 2 பண்டில் அப்படியே வருமா? இதை சாப்டர் 1 கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து 6 பண்டில்ன்றது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. ஏன்னா சாப்டர் 1லேயே 5 பண்டில் தான் வந்துச்சு இல்லையா. மோர் ஓவர் இதில் ஒரு பண்டில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில் வந்து கொடுக்கல. கண்டிப்பாக ஒரு பண்டில் ஃபீமேல் பண்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் ஆஸ் பர் லீக்ஸ் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பண்டில்ஸ் தான் ஹை ப்ரையாரிட்டி வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஓகேங்களா? இன்கேஸ் இந்த பண்டில்ஸ் தான் வந்து வருது அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெத்தான கேரக்டர்ஸ் தான். கரெக்டாக? பட் ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணுறப்போ ஒரு கேரக்டர் மட்டும் கொஞ்சம் குட்டியாக கெத்து கம்மியாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த கேரக்டர் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நருட்டோ சீரிஸ் நான் பார்த்தது கிடையாது. அதனால் இதில் இந்த 6 பண்டில்ஸில் எந்த பண்டில் அந்த மாதிரி தகுதியுள்ள ஒரு பண்டில் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த 6 பண்டில் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பண்டில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இட்டாச்சி பண்டில் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, அது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக
டைமண்ட் புடுங்குற ஈவெண்ட்டில் தான் வந்து கொண்டு வருவானுங்க. மற்றபடி அந்த மடரா சாரோட பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தா வேறு லெவலில் வந்து இருக்கும். அது அந்த கேரக்டருக்கு எத்தும் கூட பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. அதனால் அதை ஃப்ரீயாக கொடுத்தா செம்மையாக இருக்கும். வில்சி என்ன ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? OB50 அப்டேட்டோட அட்வான்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னொரு 1 வீக் தான் மக்களே இருக்குது. ஒன்ஸ் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறமா அந்த நருட்டோ சாப்டர் 2 பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லாமே வந்து அந்த அட்வான்ஸ் ஃபைல்ஸில் வந்து இருக்கும். போன வாட்டியே இப்படி தான் அந்த அட்வான்ஸோட ஃபைலில் தான் டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து ஆட் பண்ணியிருந்தானுங்க. அந்த ஃப்ரீ ஜராயா பண்டில் கிளைம் பண்ணுறதுக்கான ஈவெண்ட்லாம் டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் அந்த அட்வான்ஸோட ஃபைல்ஸில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதை பார்க்கறது மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த வாட்டி என்ன ஃப்ரீ பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இந்த வாட்டி நீங்கள் எந்த ஒரு பண்டில் ஃப்ரீயாக எதிர்பார்க்குறீங்க? சாப்டர் 2 பேஸ் பண்ணி இந்த ஒரு பண்டில் ஃப்ரீயாக கொடுத்தா செம்மையாக இருக்கும்னு நினைப்பீங்க இல்லையா? அது என்ன பண்டில் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சூப்பர் சாட் பண்ணியிருந்தாரு. ரமணா அப்படின்றவர் தான் பண்ணியிருந்தாரு. பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. அண்ட் கொஸ்டினும் கேட்டிருக்கிறாரு, ப்ரோ ஓல்டு ரெட் பாஸ் ரிட்டன் பேக்கில் வருமா, அதை பற்றி சொல்லுங்கள், குட் நியூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கும் சொல்லணும் தான் ஆசை, பட் நிறைய ரிசர்ச் பண்ணேன் மக்களே. நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது கூட விட்டுருங்க, அந்த மேஜிக் ஷோல்டர் கூட விட்டுருங்க. பட் இந்த எலைட் பாஸ் ரிட்டனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஷோ கேஸ்க்காக, ஒரு ட்ரைலருக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. ஓகேவா? மற்றபடி அந்த பண்டில் கண்டிப்பாக கேம்குள்ளே வரும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு குட்டி சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த லீக்ஸுமே வந்து கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை. ஓகேவா? இந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டோட முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடுது. அந்த கோல்டன் டாக்டர் காஸ்டியூமாக இருக்கட்டும், ஃப்ரீ மேஜிக் கியூபாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடுது. கரெக்டாக? இன்கேஸ் அந்த பண்டில் கேமுக்குள்ளே வருது அப்படின்னா என்னால் கேம் ஃபைல்ஸ்லையாச்சும் அட்லீஸ்ட் ஒரு ஹிண்டாவது கொடுத்துருப்பானுங்க. அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். இன்கேஸ் அதாவது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, சாப்டர் 2ஓட ரெவன்யூ வீடியோ போடுங்க ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. ஆக்சுவலாக சாப்டர் 1ல் தான், அதாவது சாப்டர் 1லேயே எக்ஸாக்டாக எவ்வளோ அமௌண்ட்ன்றது தெரியல. அது வந்து அந்த 4000 crore ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 70% சொல்லியிருந்தானுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதை வந்து டபுள் பண்ண தான் பார்ப்பாங்க இந்த வாட்டி சாப்டர் 2 பேஸ் பண்ணி. வில் சி அதை வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஓகேவா? கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரதீப் அப்படின்றவர் கேட்டிருக்கிறாரு, இட்டாச்சி கால் மீ சார் அண்டர்ஸ்டாண்ட் டியூஜி சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த இட்டாச்சி சார், மலரா சார், அந்த சார்ன்றதை நான் ஏன் சொல்கிறேன்றது நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து ஒரு கதை. ஓகேவா? அது சாப்டர் 1 எண்டில் நடந்துச்சு அந்த ஸ்டோரி. ஸோ அதை கதற வேண்டாம். ஓகேவா? அதை அப்படி விட்டுருவோம்.